பண்ணியிருந்தீங்களே லோனுக்காக. சொல்லுங்க, எந்த பேங்க்ல இருந்து? சார் நாங்கள் தனலட்சுமி ஃபைனான்ஸ் சார். தனலட்சுமி ஃபைனான்ஸா? சென்னையா? எஸ் சார். ஓகே. எனக்கு நம்ம எர்ணாகுளம். ஓகே ஓகே. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவுட்ஸ்டாண்டிங்கு வெளியில வாங்கின லோனுக்கெல்லாம் 21 lakhs கிட்ட இருக்கு. இது நான் ரிலேட்டிவ்க்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க வந்து இஎம்ஐ கட்ட மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் கட்ட வேண்டியதா இருக்குது. எனக்கு இவ்வளவு பேர்டன் இருக்குது. அதை நான் என்ன கேட்குறேன்னா, உங்களோட இதுல வந்து லோன் ஏதாவது போட்டு இன்ட்ரெஸ்ட் கம்மியா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா 8 லோன்ஸா இருக்கிறது ஒரே லோனா வந்து நான் மெயின்டைன் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அது பண்ண முடியுமா? 21 lakhs 22 lakhs கொடுக்க முடியுமா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டு லெஸ் தென் 14 இருந்தா நல்லா இருக்கும். அது இப்போ அது என்ன சொல்றீங்க நீங்க? இவ்வளவு நேரம் சொன்னது புரியலையாங்க உங்களுக்கு? புரியுது சார், அதான் சொல்றேன். இப்போ இதுக்கு என்ன நீங்க பண்ணலாம்னு இருக்கீங்க? இப்போ இங்க டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி வெரிஃபிகேஷன் அனுப்புனீங்களா தானே இது பண்ண முடியும்? இல்ல, உங்களது பத்தி நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப சொல்றீங்களே, அதுதான் கொஞ்சம் இது. என்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப என்ன கேக்குறீங்க சார் நீங்க? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்க, என் இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன். நீங்க உங்களை பத்தி சொல்லவே இல்லை. தனலட்சுமி ஃபைனான்ஸ்னு சொன்னீங்க. தனலட்சுமி பேங்க் கூட இருக்கு. தனலட்சுமி ஃபைனான்ஸ் சார், பேங்க் இல்ல, தனலட்சுமி ஃபைனான்ஸ். சென்னை 4 எங்களுடைய பிரான்ச். ஹெட் ஆஃபீஸ் எர்ணாகுளம். ஆன்லைன் டீலிங் தான் நடந்துட்டு இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1% தான். சரிங்களா? இதுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்ல அனுப்புனீங்கன்னா வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து தான் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்ணுவாங்க. ஓகே. 70% அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. 30% அமௌண்ட் உங்க எடுத்து வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மீதி பேலன்ஸை கொடுப்பாங்க. ஓகே. இது எல்லாத்துக்கும் வந்து ப்ராசஸிங் சார்ஜ் இதெல்லாம் ஒன்றும் யாருக்கும் உங்களுக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. எலிஜிபிள் பாருங்க, வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் வந்துச்சுன்னா ப்ராசஸிங் பே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே. இது முத்ரா லோன்ன்ற மாதிரியா? முத்ரா லோன் மாதிரி தான். முத்ரா லோனுக்கு எவ்வளவு லோன் சாங்ஷன் பண்ணுவீங்க சார்? நாங்கள் 1 lakhல இருந்து 6 lakh வரைக்கும் கொடுக்குறோம் சார், பர்சனலாகவே. 6 lakhs சரிங்களா? ஆமாம். ஓகே. நேற்று தான் ஒருத்தர் பெங்களூர் பிரான்ச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணாரு. உங்களை மாதிரியே தான் அவர் 50 லட்சம் வரையுமே கொடுப்போம்னு சொல்றாரு. 1 lakhல இருந்து 50 வரைக்கும் நாங்களும் கொடுக்குறோம். நான் பர்சனல் தான் அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓ, பட் இது எந்த அளவுக்கு நம்புற மாதிரி இருக்கு? ஏதோ ட்ராப் மாதிரி எனக்கு தோணுச்சு. நீங்க மறுபடியும் அதே மாதிரி தான் கால் பண்ணிருக்கீங்க. 1% இன்ட்ரெஸ்ட்ல யாருங்க கொடுப்பாங்க? அவர் சொல்றாரு. உங்களுக்கு அப்படி இருந்தா விட்டுருங்க. யாரு கால் பண்ணாங்க உங்களுக்கு? சரி, நீங்க இன்ட்ரெஸ்ட்னு சொல்றீங்க இல்லையா? 22 லட்சத்துக்கு சப்சிடியே வந்துடுமாமே 4.5 லட்சம். உண்மையா? ஆமா சார். நீங்க யார்? அஜயோட ரிலேட்டிவ் பேசுறீங்களா? அஜயோட ரிலேட்டிவா? யாரு அஜய்ன்னு தெரியல எனக்கு. 22 lakhs கேக்குறீங்களா? அதுக்கு தான் கேக்குறேன் என்னன்னு. ஓ, அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி பேசினதை வச்சு நான் இப்போ வேற ஏதாவது கூட கோயின்சிடென்ட்டா இருக்கலாம்ல மேடம், அதனால கேட்குறேன். வைங்க சார், வைங்க. இவங்க டைம் பாஸ்க்கு ஃபோன் பண்ண. ஸோ மக்களே உஷாராக இருந்துக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட இயலாமையை இல்லைன்னா நமக்கு லோன் வேணும்னு சொல்லிட்டு நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சூழ்நிலையை வந்து சாதகமாக ஆக்கிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து காசு பறிக்கிற கும்பல் போல். ஸோ இது வந்து எனக்கு என்னவோ தப்பாப்பட்டது. அதனால தான் ஒரு அவேர்னஸ் வீடியோவை நான் இதை போட்டிருக்கேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ திமுறாக பேசுது பாருங்கள். பேசிக்கிட்டே இருக்கப்போ வந்து கால் வந்து எப்படி கட் பண்ணுது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பண்ணுறது கேடுகட்ட வேலை. ஆனால் திமிரு ஆணவாகம்பாவெல்லாம் இருக்குது. என்னன்னு சொல்ல ஒன்றும் புரியல. ஸோ நான் வந்து ஒரு 24.5 lakhs நான் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன்ஸ் எல்லாம் போட்டு ஒரு 8 பேங்க், டாடா கேபிட்டல், பெருமல் கேபிட்டல், ஐடிஎஃப்சி, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, இந்த மாதிரி ஆக்சிஸு, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு 8 லோன் பார்த்தீங்கன்னா என்னுடைய கசினுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். அவங்க பார்த்தீங்கன்னா போன வருஷம் மார்ச்லேருந்து நான் வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் கடனை வாங்கி கொடுப்பேன் இல்லையா, அந்த கடனில் இருந்து இஎம்ஐ வந்து கொடுப்பாங்க. ஆனால் அடுத்த ஒரு வாரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் காசு தேவைப்படும். மறுபடியும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுவும் ஒரு ட்ராப்பாக இருக்குது. அதனால் இதுக்கு மேலே நான் கடன் வாங்கக்கூடாதுன்னு நான் நினச்சிருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 21 lakhs அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் தேடினேன். இந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஎம்ஐ நான் தான் கட்டினேன். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்ட வேண்டியது அரௌண்ட் 80,000. நான் அவங்கக்கிட்ட 84,000 சொல்லியிருக்கேன். அதை நான் அவங்ககிட்டே நான் சொல்லியாச்சு. நான் ஃபஸ்ட்டெல்லாம் நான் அந்த இன்ட்ரெஸ்ட்டை நான் அப்படியே தான் நான் போட்டேன். கடைசியில் நீங்கள் பண்ணுறது சரியில்லை. அதுவும் இல்லாமல் நீங்கள் பண்ண உளைச்சலில் எனக்கு ஃபோன் உடஞ்சி போச்சு, அலைச்சலாகி போச்சு, ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. அதனால் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நான் வந்து ஒரு 500, 1000 சொல்லிட்டு எல்லா லோன்ஸ்லையும் நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டேனே தவிர அந்த காசு வச்சு தான் பிழைக்கணுன்றதெல்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு இது தேவையில்லாத தலைவலி
அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு வந்து அட்வொகேட்டு ஏதோ லேண்டு சம்மந்தப்பட்டது காசு வர வேண்டியது இருக்குது, அது வந்துடும் சொல்லிட்டு எத்தனை வருஷமா 2008 ஆரம்பித்த தலைவலி இன்னும் கூட முடியல அவங்களுக்கு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க தலைவலியில் என்னை வந்து உள்ளே இழுத்து விட்டுட்டாங்க. இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா என் பேரில் 21 lakhs அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. இதை நான் எப்படி தீர்த்துக்க போகிறேன்னு தெரியல. மாதம் 84,000 சில்லரை வந்து நான் எப்படி கட்ட போகிறேன்றதும் தெரியல. ஸோ எனக்கு என் செலவு பார்த்துக்கிட்டு இதுக்கும் வந்து நான் ரெடி பண்ணி நான் கட்டணும். அப்போ என்னுடைய சேவிங்ஸ்லேருந்து நான் எடுத்து கட்ட வேண்டியதாக இருக்கும். மறுபடியும் அந்த அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி அங்கே வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும். இதெல்லாம் நினச்சாலே வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது. என் சூழ்நிலை கண்டிப்பாக யாருக்கும் வரக்கூடாது. அட்லீஸ்ட் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சுதாரிச்சிருக்கணும். மேலே கொடுத்து ஏதோ ஒன்று நமக்கு வந்து யாரும் இல்லையே, நம்மளை நாளைக்கு வந்து யாராவது பார்க்கணுமே, நம்ம அம்மாவுக்கு இப்படி இருக்குது, நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாராவது வரணுமே, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன விஷயத்தெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் வந்து 3 லட்ச ரூபாய் காசு போட்டு நான் அவங்களுக்கு கடன் கொடுத்து அவங்களும் வந்து கடையெல்லாம் கரெக்டாக ரன் பண்ணாமல் அவங்க என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ஏன் தான் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இன்னும் எத்தனை பேர்கிட்ட எப்படிலாம் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. கடைசியில் என்னுடைய கடனை தீர்த்துட்டு எனக்கு நிம்மதியை கொடுப்பாங்களான்றது டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் அட்லீஸ்ட் இந்த எல்லா கடனையும் தீர்த்துட்டு ஒரே கடனாக யார்கிட்டையாவது பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி கேட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த மாதிரி கேட்குறப்ப தான் இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கால் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம எஸ்எம்எஸ்க்கும் வருது. இதுக்கு முன்னாடியெல்லாம் இது ஃபேக்குன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். இப்போ சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஒரு 22 lakhs இருந்துச்சுன்னா அந்த லோனு இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக வந்து பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் இங்கே வந்து கட்டுறது இத்தனை லோன்ஸாக கட்டுறது இன்ட்ரெஸ்ட் வேறு அதிகமாக இருக்குது இல்லையா, உங்கள் லோனுக்கு வந்து நான் ஒரே பேமெண்ட்டை நான் வந்து கட்ட பார்க்குறேன், கரெக்டாக கட்டி முடிக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு வட்டி குறையும் இல்லையா, பேங்க்குக்கு தானே லாபம்னு சொல்லிட்டு நான் அப்படி கேட்க ஆரம்பித்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து ஒரு ஃபினான்ஷியல் ட்ராப்பு, நம்மக்கிட்ட காசு போடுவாங்க போலன்னு சொல்லிட்டு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நேரத்தில் இந்த ஆன்லைனில் ட்ரேடிங்கில் அதே மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட காசெல்லாம் ஃபோனில் வந்து நமக்கு ஓடிபி மூலமாக இந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது நான் இழந்திருக்கேன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கல்ஃபில் இருந்தப்பவே நான் இழந்திருக்கேன். அதனால் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூளை வந்து கரெக்டாக வேலை செய்யாது. நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் டக்குன்னு நம்ம தப்பு பண்ணிவிடுவோம், ஃபினான்ஷியலாக மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். அதனால் நமக்கு என்ன ஆகுது, நம்ம காசு வரப்போகுதுன்னு நினைப்போம், நம்ம காசு வீணாக போகிறது தான் மிச்சம். அதனால் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவை போடலான்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கால்ஸ்லாம் எத்தனை பேருக்கு வந்திருக்கு, அந்த மாதிரிலாம் எத்தனை பேர் மாட்டி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க. எனக்குன்னு கிடையாது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் அது வந்து பெரிதும் உபயோகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மாதிரியான அவேர்னஸ் வீடியோலாம் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னென்னவோ ஷேர் பண்ணுறீங்க. இது வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட எல்லாருக்கும் வந்து நல்லது புரியணும்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்தக்காரங்களாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் காசு கொடுக்கறது வாங்குறதெல்லாம் தப்பு, கடன் வந்து அன்பை முறிக்கும்ன்றது புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வந்து காசு கொடுத்தாலும் வந்து பாசத்தை விலைக்கு வாங்க முடியாதுன்றதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை பாடம். அதை நான் வாழ்க்கையில் நான் அனுபவித்து அதில் இருக்க அந்த டிஸ்அட்வான்டேஜஸ் ட்ராபேக்ஸ் எல்லாமே நான் மனசார சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு நல்லபடியாக வந்து உங்களோட லைஃப்பை கொண்டு போங்க, சுதாரிச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும், என்கிட்ட ஏதாவது கேட்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் மூலமாக என்கிட்ட கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.